வணக்கங்க. அமுதமயிலில் இன்றைக்கி என்ன சமையல் வீடியோனா கொழுவா மீன் குழம்பு. அதாவது வவ்வால் இருக்குன்னு பாருங்க, வவ்வா மீன் சொல்கிறாங்க. பெருசாக கொண்டு வந்தாப்புல இன்றைக்கி. அதை வாங்கி நான் தான் பீஸாக அரிஞ்சேன். இப்போ 1 கிலோ வந்து 280 ரூபான்னாப்புல. ஆனால் அந்த மீன் வந்து மதுப்பூர்லாம் விலை கூடங்க. இங்கே வந்ததுனால விலை சீப்பாக வாங்கியாச்சு. 300 ரூபா வாங்கிட்டாப்புல நாகராஜ். நல்லா பீஸாக நிறையா இருக்குது. இப்போ இதை தனியாக பீஸ் எடுத்துகிட்டு மண்டையும் மாலையும் குழம்பு வைப்போம். வந்து பீஸ் எடுத்து வறுக்கிறதுக்கு இங்கே வச்சுருவோம். அது அருவமனை சரியில்லைங்க, அதனால் பெருசாக வந்துட்டு பாருங்க பீஸெல்லாம். அருவமனை நான் ஒரு பக்கம் அரிஞ்சா அது ஒரு பக்கம் போகுது. இது போதுங்க, இதே போல் இருக்கு பாருங்க. இதை குழம்புக்கும் இதை வறுக்கவும் எடுத்துக்குவோம். அதில் பெரிய பீஸாக இருக்குது, இங்கே பெருசாக வேற இருக்குது அந்த பீஸு. சரி, இதை குழம்புல போட்டுக்குவோம். அவருக்கு போடணும். அவ்வளோதாங்க. இதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ என்னென்ன தூள் ரெடி பண்ணி சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு உப்பை போட்டுக்குவோம். இதுக்கும் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். குழம்புக்கு வேண்டாம். குழம்புக்கு தேவையான உரப்பா சேர்த்துக்கிட்டோம்னா அப்படியே மல்லி மாவையும் போட்டு இந்த மசாலாவோட புளிக்கு ஊற வச்சுக்கணும். இது குழம்புக்கு 3 ஸ்பூன் போடுறேன். இது ஒரு 1/4 ஸ்பூன் மல்லி மாவு மட்டும் போட்டு, வேறு எதுவுமே மசாலா நான் சேர்க்க மாட்டேன். சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதை குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். இது ஊறட்டும். தண்ணி கூட அதை ஊற வச்சுட்டு நம்ம இது பண்ணேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை குழம்புக்கு இதையே பரட்டி வச்சுருவோம். கொஞ்சமாக அப்படியே ஊறட்டும். மீன் பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம் இல்லையா மீன், அதை நம்ம பொரிக்கலாம். பாருங்க, இப்படி தான் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். வறுத்த பீஸ் பாருங்க. மண்கடாய் வச்சு இதுக்கு என்ன தாளிக்கணும்னா வெந்தயமும் நான் சின்ன சீரகமும் போடுவேன் மீன் குழம்புக்கு. இப்போ வெங்காயம் 10 வெங்காயம் இது பார்த்திங்கன்னா 50 காய்ச்ச கொண்டு மிளகாய் அதை போடுறேன். தக்காளியை வந்து கிணங்கி தான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா இது வந்து வாசம் வர வரைக்கும் நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா இதாக இருக்கும், குழம்பு நல்லாயிருக்கும். அது புளிக்கரைசல் கரைச்சிருக்கேன், அதை சேர்த்து புளிக்கரைசல் ஊற்றியாச்சு. நம்ம மசாலா போட்டு வச்ச மீனை அப்படியே சேர்க்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. நல்லா கொதி வரட்டும். 1/2 மூடி தேங்காய் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நான் எப்போதுமே மீன் குழம்புக்கு சேர்ப்பேன். உங்களுக்கு வேணாட்டினா போடாமல் இருங்க.
அவ்வளோதான். கொஞ்சமாக ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே மாங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். நம்ம மசாலாக்கு அரைக்கையில் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் அவ்வளோதான். அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடிடுவோம். க்ளோஸ் பண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம மாங்காயை போட்டு, மாங்காய் அரைஞ்சிருக்கேன், போட்டு இறக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கொடுவா மீன் குழம்பு ரெடி. எல்லாம் மண்டையெல்லாம் போட்டு அப்படியே பீஸெல்லாம் போட்டு மாங்காயெல்லாம் போட்டு வச்சாச்சு. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா தட்டு சோறே காலியாகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.